குருஜி, நீங்கள் வந்து அடிக்கடிக்கு சொல்கிற ஒரு விஷயம், பணம்ன்றது மகாலட்சுமி, அவங்கள வந்து நம்மக்கிட்டே வச்சுருக்கக்கூடாது, அவங்க உலா போயிட்டு வரணுன்றது தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம்ம திடீர்னு யாருக்கா தானம் பண்ணோன்னா பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு வந்து 10 rupees தான் முடியும்னா 10 rupees, 100 முடியும்னா 100, 500 முடியும்னா 500 எடுத்துகிட்டே கோ சம்பேர். யாரும் பார்க்காத ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 500 உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. நோ நீட் டு see அகைன், திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு. இட் ஹஸ் given immense results. So many people are doing even now. என்னன்னா இது வந்து நாம ஒரு நியூரோ சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா கூட நம்ம பிரெயின்ல அந்த ஜெனராசிட்டி அப்படின்ற விஷயம் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி தானம் அப்படின்றது வந்து நாய், பூனை, பசுக்கள், மிருகங்கள் எல்லாத்துக்குமே அதுலேருந்து மனுஷங்க வரைக்கும் எவ்வளோ ஒரு நாள் தானம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருக்கு. கொடுக்க உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே அது வந்து எவ்வளவோ வந்து அதை நம்ம வந்து எடுக்கவோ ஒரு விஷயம் பண்ணவோ தான் நமக்கு வந்து நிறைய வந்துட்டே இருக்கும். இப்போ ஸ்கேர்சிட்டி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஸ்கேர்சிட்டி தான் இருக்கும். லைஃப்பில் வந்து அந்த ஜெனராசிட்டிங்கிறது வரவே வராது, அபுண்டன்ஸுங்கிறது இருக்காது. அபுண்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேர்சிட்டி இருக்கிற இடத்துல வராது இல்லையா? ஸ்கேர்சிட்டி மைண்ட் இருக்கிற இடத்துல அபுண்டன்ஸ் வராது. கஞ்சத்தனமான ஒரு எண்ணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வரமாட்டா. அதுதான் தானத்துல சிறந்த தானமா நீங்க பாக்குறது. தானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வணக்கம் குருஜி. நமஸ்கார் குருஜி, நீங்கள் வந்து அடிக்கடிக்கு சொல்கிற ஒரு விஷயம், பணம்ன்றது மகாலட்சுமி, அவங்கள வந்து நம்மக்கிட்டே வச்சுருக்கக்கூடாது, அவங்க உலா போயிட்டு வரணுன்றது தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பணம் கொடுக்குறோம், நிறைய பேருக்கு கொடுக்கணும், தானம் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் நம்ம பார்க்கணும். இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம்ம திடீர்னு யாருக்கா தானம் பண்ணோன்னா பண்ணலாமா? தானம்னு இல்லை, ஓவரால் இந்த ஜெனராசிட்டின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ அப்போ அந்த ஜெனராசிட்டி அப்படின்ற வேர்டு வந்து இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பார்க்குறது, நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரெமெடி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுங்கன்னா பர்டிகுலர் டே ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது வந்து மந்த்லி ஆர் வீக்லி நீங்கள் பண்ணலாம், டெய்லி கூட இதை பண்ணலாம் முடியும்னா. இப்போ உங்களுக்கு வந்து 10 rupees தான் முடியும்னா 10 rupees, 100 முடியும்னா 100, 500 முடியும்னா 500 எடுத்துகிட்டே நேராக எங்கேயாவது கோ சம்பேர், எதர் கார் ஆர் பைக்கு என்னவோ அதில் போங்க. யாரும் பார்க்காத ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 500 உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. போட்டுட்டுன்னா அப்படியே கீழே போயிட்டு ஜஸ்ட் ட்ராப் இட் அண்ட் கோ. நோ நீட் டு see அகைன், திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு. இட் ஹஸ் given immense results. நான் வந்து முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னேன்னா வெறும் 10 ரூபா பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் so many people in 10 different places பண்ணுங்க அப்படின்னு so many people are doing even now. என்னன்னா இது வந்து நாம் நியூரோலாஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நியூரோ சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா கூட நம்ம பிரெயினில் அந்த ஜெனராசிட்டி அப்படின்ற விஷயம் வந்து அதிகரிக்கும். நிறைய பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்ற தன்மை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம மனம் விசாலமாகும். நம்மளுடைய விஷயத்துக்கு ஏற்றுக்கிற தன்மையை நம்மளுடைய பிரெயின்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். எல்லா விஷயமுமே ஈவன் நியூரோ சயின்டிஸ்ட் வில் அக்செப்ட் திஸ். எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து அந்த ஜெனராசிட்டின்றது நமக்கு வந்து கையிலையாவது கொடுக்கறது அப்படின்றது நமக்கு வந்து நமக்கு ஏன் நான் கீழே போடுறதுக்கும் கையில் கொடுக்கறது ஏன் அப்படின்றதுக்கு அந்த இது நல்லா கேட்டீங்க. இப்போ என்னன்னா நம்ம ஒருத்தங்க கையில் கொடுக்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், நம்ம இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ அப்படின்னு. அது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நாம அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா ஒரு விஷயம் நமக்குள்ள வருது இல்லையா? அந்த ஒரு சின்ன விஷயம் கூட உள்ள வர வேண்டாம். நம்ம we are just dropping it and going without seeing anything. மகா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எதையும் எதிர்பார்க்காத ஜஸ்ட் do it your duty, அது மாதிரி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தானம் அப்படின்றது வந்து நாய், பூனை, பசுக்கள், மிருகங்கள் எல்லாத்துக்குமே அதுலேருந்து மனுஷங்க வரைக்கும் எவ்வளோ ஒரு நாள் தானம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருக்கு. கொடுக்க உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து அது வந்து கிணறுலையுமே நம்ம வந்து பார்த்துருவோம், கிணறுல பார்த்துருக்கோம், எடுக்க தண்ணி வரும் வந்துகிட்டே இருக்கோம். நம்ம வந்து தர்மர்கிட்ட பார்த்துருக்கோம், எல்லாருக்கிட்டையுமே அது வந்து எவ்வளவோ வந்து அதை நம்ம வந்து எடுக்கவோ ஒரு விஷயம் பண்ணவோ தான் நமக்கு வந்து நிறைய வந்துட்டே இருக்கும். ஃபிலசாபிக்கலாக இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்து ஆஸ் அ நியூரோ சயின்டிஃபிக் வியூவில் நம்ம வந்து பார்த்தாலுமே கூட நம்மளுடைய பிரெயின் லெவல் ஆக்டிவேஷன் அப்படின்றது சர்டன் திங்ஸுக்கு வந்து நமக்கு there is no limit for us அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும்ல. இப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து நிறைய கொடுப்பேன், எனக்கு எவ்வளோ வேணால் வரும், வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த கேர் ஃப்ரீ மைண்ட் வந்துடும். பணத்தை வந்து நான் வந்து எனக்கு பயம், பணத்தோடைய ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஹீலிங் நம்பரில் கூட பேசணும். பணத்தோடைய ஒரு ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ஹீலிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுது.
ஃபிசிக்கல் ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எவ்வளோ வேகமாக தேவைப்படுதோ ஃபினான்ஷியல் ஹீலிங் எல்லாருக்கும் தேவைப்படுது. சின்னதுலேருந்தே நம்மளுக்கு வேற மாதிரி ஒரு மாதிரி சொல்லி வளர்த்திருக்காங்க. பணத்தை பார்த்து செலவு பண்ணு, பணத்தை இது பண்ணாத, ஊதாரித்தனமாக பண்ணாத அப்படின்றது வந்து கெட்ட காரியத்துக்கெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, செல்ஃபாக வந்து ஒரு அடிக்ஷனுக்கெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனால் வந்து யாருக்கும் கொடுக்காம வச்சுக்கிறது, இது பண்ணக்கூடாது. ஆமாம், ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் சரியில்லைன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுறது, அதை பற்றி நம்ம வந்து யாருமே யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் கொடுத்துடலாம். இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு கொடுக்க உங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே இருக்காது. நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவேன் நான். நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க, எவ்வளோ முடியுமோ. அதாவது கெப்பாசிட்டி, கடனை வாங்கி நம்ம கொடுக்க வேண்டாம், நம்மளுடைய கெப்பாசிட்டி மீறி நம்மளோட வீட்டுக்கு கொண்டு போகாத அளவுக்கு கொடுக்க வேண்டாம். அந்த ஒரு விஷயம் நம்மளுடைய டியூட்டிஸ் எல்லாம் தட் இஸ் அ பிரைமரி திங். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை கொடுங்க. உங்களுக்கு நம்மளோட பிரெயின் லெவலில் மைண்ட் லெவலில் தடை போடாதீங்க. எனக்கு தான் ஐயோ எனக்கு செலவு பண்ணிட்டா நாளைக்கு இருக்காதேங்கும் போது ஸ்கேர்சிட்டி மைண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்போ ஸ்கேர்சிட்டி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஸ்கேர்சிட்டி தான் இருக்கும் லைஃப்பில். வந்து அந்த ஜெனரசிட்டிங்கிறது வரவே வராது, அபுண்டன்ஸ்ங்கிறது இருக்காது. அபுண்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேர்சிட்டி இருக்கிற இடத்துல வராது இல்லையா? ஸ்கேர்சிட்டி மைண்ட் இருக்கிற இடத்துல அபுண்டன்ஸ் வராது. அப்போ நம்ம வந்து அந்த கஞ்சத்தனமான ஒரு எண்ணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வரமாட்டான். அதுதான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரியான விஷயமா நம்ம வந்து பண்ணுறோமோ பண்ண அதற்கு உண்டான ஒரு பலன் அப்படின்றது அதிகரிக்கும். அதை கண் கூட பார்க்கலாம். அது எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து சொன்னது தான். ஒரு 10 ரூபா நோட்டு 10 எடுத்துக்கோங்க. 100 ரூபா நம்மளால் பண்ண முடியும், எல்லாருக்குமே அஃபோர்டபுள் தான். 100 ரூபாயோட எடுத்து 10 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போடுங்க. தென் யூ கோ டு யுவர் ஹவுஸ், என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு. குருஜி, நீங்கள் இது சொல்லும் போது எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மைட் பி திஸ் இஸ் ஸ்டூபிட் கொஸ்டின், சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பட் ஸ்டில் எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் இப்போ திடீர்னு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது, போடக்கூடாது, அந்த மாதிரி மித்தெல்லாம் வந்து உண்மை தானே? அதை நம்பணுமா? ஏன்னா அந்த இடமும் தானம் தானே. கோயிலுக்குள்ளே போகும்போது போட்டா என்ன, வரும்போது போட்டானா எல்லாம் ஒன்று தானம் தானே. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டூபிட் கொஸ்டின்லாம் இல்லை, இது ரொம்ப தேவையான கொஸ்டின் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த ஒரு எண்ணமே வரக்கூடாது. வந்து உங்களுக்கு வந்து அந்த தானம் தானேன்னு சொல்லியிருக்கிறதே ஒரு நல்ல எண்ணம் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கும் தாண்டி போயிடுங்க அப்படின்றேன். தானம் பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே வேண்டாம். கேட்குறாங்களா கொடுக்க முடியும்னா நம்ம வந்து இந்த இடம் இவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இவன் பாரு காலில் கட்டு போட்டிருக்கான், வேணுன்ட்டே தான் போட்டிருப்பான், புதுசாக கட்டு போட்டிருக்கான் டெய்லி, இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? உனக்கு தேவையா? மைண்டில் நம்ம வந்து எதுக்கு அன்னெசரி திங்ஸ் எதுக்கு கேரி ஓவர் பண்ணணும் இல்லையா? நம்ம வேண்டாத விஷயத்தை நான் வந்து நியூஸே பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். நியூஸே வந்து பார்த்தோம்னா இட் இஸ் போஸ்ட்மார்ட்டம். we are not in the presence னு அர்த்தம் இல்லையா? when we are seeing a news and discussing about it or arguing about it அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா we are living in the past, we are doing a postmortem. ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். பட் ஆப்வியஸ்லி சில விஷயத்துக்கு நமக்கு அது பழகி போயிட்டோம், அதனால் அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி வந்து இவன் வந்து இப்படி போட்டிருக்கானே, இவனுக்கு இதை கொடுக்குறோம், இவன் அதை எடுத்துகிட்டு போய் குடிப்பான்லாம் சில பேர் ரேஷனல் ஏதோ அவங்க வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுறான்றதுக்குள்ளே நீ போகக்கூடாது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த பிச்சைக்காரன் மண்டைக்குள்ளே வந்துடுறான். he is taking your role இல்லை, அந்த 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 ரோலை வந்து இன்சைட் யுவர் பிரெயின் இஸ் டேக்கிங் த ரோல். அப்படி ஆயிடுறான். எதுக்கு அப்படி கொண்டு வர? நீ அது இல்லாமல் இருந்ததுன்னா நீ வந்து ஒரு ஜெனரஸாக ஒரு தர்மர் மாதிரியோ கர்ணன் மாதிரியோ மகாலட்சுமி மாதிரியோ இருந்துட்டு போ. எப்படி வேணா யூ கேன் இது அப்படி கூட நான் இவளுக்கு போட்டேன் அவ்வளோ போட்டேன்ற எண்ணமே வேண்டாமே. நீ பாட்டுக்கு போட்டுட்டு போ, அது பாட்டுக்கு யூ கேன் டூ யுவர் ஓன் இது. நீ பாட்டு இவங்களுக்கு போடுறேன் அவங்களுக்கு போடுறேன், இவங்க இதை என்ன பண்ணுவாங்க, இவங்க இதெல்லாம் வச்சு அப்படி பண்ணும், இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஒரு எண்ணத்துக்குள்ளேயே போக வேண்டாம் அப்படின்ற நீங்கள் சொன்னது வந்து பார்த்தோம்னா இன்னும் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். யாருக்கு பண்ணாலும் அது தானம் தானே, அது நல்லது தானே தரும், கண்டிப்பாக நல்லது தான் தரும். ஓகே, 100% அது நல்லது தான். தானத்தில் சிறந்த தானமாக நீங்கள் பார்க்குறது? தானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பல தானங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்மளுடைய ஒரு வசதிக்கு வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் கண் தானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு இடத்துல போகிறா தானத்தில் சிறந்த தானம் கல்வி தானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா தானத்தில் சிறந்த தானம் வேறு ஏதாவது தானம். அவனுக்கு அப்போ வாயில் என்ன வருதோ அது தானம் எல்லாமே வந்து ஒண்டர்ஃபுல்லான தானம் தான். ஆதி காலத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து அந்த வர்த்தகம் அப்படிங்கிறதுல ஸ்வர்ணமாக இருந்தது, தங்கமாக இருந்தது. அப்போ அதேமாதிரி ராஜாக்கள் ஜமீன்தார்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தானத்துக்குனே ஒரு கிரந்தம் இருக்குது. வெறும் தானம் பண்ணுறதுக்கே ஆயிரக்கணக்கான தானங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மிருகங்கள், இந்த மிருகங்கள் மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து கசாப்பு கடைக்கு அனுப்புகிறாங்களே அதுக்கு இல்லை,
அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து அதை வச்சு அந்த மிருகங்களை வச்சு அவங்க வந்து ஏன்னா அப்போல்லாம் வந்து ட்ராவலிங் அந்த மாதிரியான விஷயமா இருந்தது இல்லையா, அது மாதிரியான விஷயத்துக்கு பல்வேறு அதர் திங்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து நிறைய இருக்கிறது. அதுக்கப்புறம் தானியம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனால தான் வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லும்போது தன தானியம் அப்படின்றோம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் தனமும் வேணும் தானியமும் வேணும், ரெண்டுமே வேணும்னா ரெண்டையுமே நம்ம வந்து ரொம்ப ஈக்குவலண்ட் வெல்த் எனர்ஜியாக பார்க்குறோம். அது வெல்த் எனர்ஜின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த வெல்த் எனர்ஜி எல்லாருக்கிட்டையும் நிறைய எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். தேங்க்யூ. ரொம்ப அழகாக நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக எலாபரேட்டடாக புரியும்படி சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே உங்களை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னோட ஃபாலோவர்ஸையும் சரி, என்ன தெரிஞ்ச மக்களும் சரி, எங்கள் ஃபேமிலியில இருந்தும் சரி, எல்லாரையும் பார்த்துக்கணும். உங்கள் கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமாக இன்னொரு நல்ல விஷயத்தில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.